இந்த செம்மஞ்சேரி கனகனூர் ஹவுசிங் போர்டு, நாங்கள் ஹவுசிங் போர்டில் தான் இருக்கோம். அது உள்ள வந்து நீங்கள் காலைல டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பஸ் விட்டுன்னு சொல்லி இப்போ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பாருங்க. அப்பா அவர் தான் உங்களுக்காக பஸ் விட்டுருக்காங்க, இலவச பஸ்ன்றாங்க பாருங்க. அந்த பேசுறவங்க எல்லாரும் ஒரே ஒரு நாள் தினம் கூட வரத்தவில்ல, ஒரே ஒரு நாள் காலைல ஒரு 8:30 மணிக்கு பஸ் உள்ள வந்து அந்த மாதிரி ஹவுசிங் போர்டு ஏரியாவில் வந்து நின்னாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு. அந்த பஸ் இப்படி திரும்புறதுக்கே வழி இருக்காது. ஏன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா அந்த டீலக்ஸ் பஸ் காலியாகவே போகும். அங்க அவ்வளோ ஜனம் நிற்பாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னா அவங்களால அந்த பஸ்ல போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிற்கிறாங்க. அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஃப்ரீயா பஸ் விட்டாங்க, ஃப்ரீயா பஸ் நிறைய பஸ் வந்துச்சு, ஏன்னா அந்த டைமுக்கு வராது. அதே போல ஸ்கூல்லாம் முடிஞ்சு 12 மணி 1 மணிக்கு பிறகு அப்போ அந்த பஸ் காலியா சுத்தி 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 அந்த பஸ் யாருக்காக விட்டுருக்காங்கன்னே தெரியாது. இந்த புது பஸ்ல பாத்தீங்கன்னா டிரைவருங்க அழகா உட்காந்துட்டு சாஞ்சிக்கிட்டு கால் மேல கால் போட்டு போவாங்க. அந்த பஸ் சும்மா தான் சுத்திட்டு போகும். ஏன்னா அந்த பஸ்ல போற அளவுக்கு அவங்களுக்கு காசு இல்லை. அது அவங்களுக்கு புரியவே இல்லை. இன்ன வரையும் தண்ணி பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல. உண்மையிலுமே ஹவுசிங் போர்ட் சைட்ல வந்து பாருங்க, ஒரு குடம் தண்ணி பிடிச்சாங்கன்னா அதுல 1/2 குடம் தண்ணி இருக்கு பாருங்க, அப்படியே மஞ்சள் கலர்ல இருக்கும். அந்த தண்ணி எடுத்து அவங்களாம் குடிப்பாங்களா? கேன் தண்ணி வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு வசதி இருக்குமா? அந்த ஹவுசிங் போர்ட் சைட்ல இருக்கவங்களாம் முக்காவாசி பேர் வேற வேற இடத்துல இருந்தாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வந்து கண்ணகி நகர் ஹவுசிங் போர்டோ செம்மஞ்சேரி ஹவுசிங் போர்டில் விட்டுட்டாங்க. அவங்களுக்குலாம் வேலையே இல்லை. ஏன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தாங்க. மந்தவெளி, மயிலாப்பூர், திருவான்மியூர், அடையாறு அந்த மாதிரி வேற வேற இடத்துல இருந்தாங்க. திருவற்றியூர் வெறியும் இருந்த ஜனங்க எல்லாரையும் கொண்டு வந்து இந்த மாதிரி ஹவுசிங் போர்டில் ஒரு வத்திப்பெட்டி சைஸ்ல வீடை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அது உள்ள இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் எப்படி வேலைக்கு போவாங்க, எப்படி காலேஜ் போவாங்க, எப்படி ஸ்கூல் போவாங்க? ஆரம்பத்துல இருந்து இன்னமும் இருக்கு, மாறலாம் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க மாறிடுச்சுன்னு. வாய்ப்பே கிடையாது அதுக்கு மாறதுக்கு. அதே போல ஜனங்களுக்கு நிறைய விஷயம் மறந்து வேற போச்சு. ஏன்னா ஜனங்கன்றாலே அப்படிதானே, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதே தெரியாம போயிருக்கு. நிறைய பேருக்கு கொண்டு வந்து விட்ட பேருக்கு அவங்களுக்கு ஸ்கூல் போறதுக்கும் கஷ்டம், வேலைக்கு போறதுக்கும் கஷ்டம். வேலைக்கு போக இல்லாம அந்த பழைய இடத்துக்கு போக முடியாது. பஸ் ஏறி 2 வண்டி ஏறி போக முடியாது. அதனால இங்கேயே வேலை தேடுறாங்க, வேலையே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் என்ன தெரியுமா வேலை கொடுத்துருக்காங்க? ரோடு பெருக்கிறதுக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் உள்ள கக்கூஸ் கழுவுறதுக்கு, பெரிய ஆஃபீஸ் இருப்பாருங்க அதுல வந்து பெருக்கிறதுக்கு. அவங்களும் பாவம் தானே, அவங்களும் டீசெண்டாக ஏதாவது கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்கல்ல. அவங்களோட வாழ்வாதாரத்தை எல்லாம் அழிச்சு உங்களுக்குலாம் ஃப்ரீயாக வீடு கொடுக்குறோம். அதுவும் என்ன தெரியுமா, அந்த சொகுசு வீடு கொடுத்துருக்காங்களாம். ஒரே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள ஒரு அப்பா ஒரு அம்மா இருப்பாங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க எங்கே ட்ரெஸ் மாற்றுவாங்க? அந்த 10க்கு 10 ரூமுக்குள்ளே அப்பா எதிர்க்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா? அண்ணா எதிர்க்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெட்ரூம், ஒரு ஹால் அந்த மாதிரி கொடுக்கலாம்ல. இப்போ புதுசாக கொடுத்துருந்தாலுமே கூட அதுக்கு வாடகை 800 ரூபாய், இன்னொரு வீட்டுக்கு 250 ரூபாய், அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு. நான் பேசிட்டே இருக்கலாம், நான் நிறைய இருக்கு.